வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பிரசவ லேகியம் வீட்டில் நம்ம மருமக பெண் குழந்தையோ யாருக்கா குழந்தை பிறந்திருந்தால் அந்த 16ஆம் நாள் கொடுக்க வேண்டிய அந்த லேகியம் ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா புஷ்டியாகவும் அவங்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகும். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு 100 கிராம் இஞ்சி தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே மீதிய பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். சுக்கு ஒரு 2 பீஸு, அரிசி திப்பிலி, சித்தரத்தை, கண்ட திப்பிலி, மிளகு சீரகம் 2 ஸ்பூனு, வால் மிளகு, வாய் விடங்கம், ஓமம், கருஞ்சீரகம், மஞ்சள், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்லித்தூள் தனியாக வறுத்து பொடி பண்ணது, தனியா இல்லாமல் இது நான் போடுறேன். நீங்கள் தனியாவாக கூட சேர்த்துக்கோங்க. இது அமுக்கரா கிழங்கு பொடி 2 ஸ்பூனு. இதில் பெருங்காய பொடி வச்சுருக்கேன். இது தனியா பொடி, இது அமுக்கரா பொடி 2 ஸ்பூனு. இது பனை வெல்லம் ஒரு 1/4 கிலோ பனை வெல்லம். அது கூட நெய்யும் நல்லெண்ணெயும் இவ்வளோ தான் தேவை நம்மளுக்கு. இப்போ இந்த இதில் வெறும் வானலில் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே மருத்துவ குணம் வாஞ்சது தான். எல்லாருக்குமே எல்லாம் அதை பற்றி தெரியும். கருப்பையில் இருக்கிற அழுக்கு, குழந்தை பிறக்கும்போது நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கு, அந்த நஞ்செல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா புஷ்டியாக இருக்கும், தேகம் நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக பிரசவிச்சதுக்கு பிறகு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டே ஆகணும். இது லைட்டாக செவர்ற வரைக்கும் வறுத்துட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இதில் சுக்கு, சித்திரத்தை, இந்த மஞ்சள் எல்லாம் இடித்து போடணும். ஏலக்காய் பதில் நீங்கள் ஏல அரிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஏல அரிசி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வால் மிளகு, வாய் விடங்கம் இது எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனை வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுக்கு, மஞ்சள், சித்திரத்தை இதெல்லாம் இது மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த வறுத்ததை மிக்சியில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே நைஸாக நான் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் இந்த தனியாக இருக்கிற இந்த தனியா பொடி, அமுக்கரா பொடி, பெருங்காயத்தூள் இதையும் இதிலே சேர்த்து அரைச்சோன்னாக்கா ஒன்றா கலந்தன்மையாக வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்துருக்க அந்த 1/4 கிலோ வெல்லத்தை கரைச்சி நம்ம கொதித்த உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். வெல்லம் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை வடிகட்டியும் சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்த்துக்கிட்டனாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நைஸாக அரைச்சிட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கிட்டேன். இது நம்ம தீபாவளி லேகியம் செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். இதில் ஒரு 4-5 பொருள் மாறுபடும், அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது போடுறதுக்கு இதுக்கு கரெக்டான அளவு, இது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிற மாதிரி அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சர்க்கரை இந்த பனை வெல்லம், நெய், நல்லெண்ணெய் எல்லாமே இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கோங்க, ஒரு வாசனைக்காக. இது நம்ம சாப்பிட்டோன்னாக்க பொண்ணு குழந்தை நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிரசவித்த பெண்களும் நல்ல கட்டமைப்போட உடம்பு சீராக இருக்கும். கட்டடம் இடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இதெல்லாம் அந்த காலத்தில் செய்கிறது. இப்போ மெடிக்கல்லாம் கிடைக்கிது. அதிலலாம் எந்த அளவுக்கு நாட்டு மருந்து சேர்த்துருப்பாங்க, எந்த அளவு சேர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் இது நம்மளே நம்ம வீட்டில் கைப்பட செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அவங்க உடம்பும் நல்லா தேறி வருவாங்க. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 200 நல்லெண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிக்கணும். ஒரு லேகியம் மாதிரி பதத்துக்கு. தீபாவளி லேகிய மாடல் தான். இதை அப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு 3 வேளையும் சாப்பிட்டு வரும்போது உடம்பு நல்லா புஷ்டியாகவும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பிரசவித்த பெண்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்களுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த கர்ப்பப்பை கோளாறுலாம் வரவே வராது. அதனால தான் இது அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக
கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும், நல்லெண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின அளவுக்கும் இந்த அளவுக்கும் எவ்வளோ சுண்டி வந்திருக்கு பாருங்கள், திக்காக வந்திருக்கா. இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சுலாம் வந்திருக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் லேகியை பக்கத்துக்கு வர வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து ஏர் டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை சாப்பிட்டுன்னு வந்தோம்னாக்கா நல்லா எளிதில் ஜீரணமாகும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த லேகியத்தை நம்ம வந்து எடுத்து ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறின பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வெளியிலே வச்சுருந்தாலும் கெடாது. தீபாவளி லேகியத்தை மாதிரி தான் இதுவும். அதில் விட இன்னும் நிறைய பொருள் இன்னுமே சேர்ப்பாங்க. நான் இந்த அளவு பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.